அனைவருக்கும் வணக்கம். சூரிய கிரகணம் முடிந்த பிறகு 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சூரிய கிரகணம் முடிந்த பிறகு எந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசியாதிபதி 10ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியை குறிவைத்து அமையும். தனிப்பட்ட சாதனைகள் மூலம் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உயரும். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாகவும் பெரியோரின் ஆசையுடன் உங்களுக்கு புதிய கருத்துக்களை நீங்கள் தொடங்குவீங்க. அரசியலில் செல்வாக்கு மிக்க நபருடன் சந்திப்பு உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு உந்துதலை வழங்கும். கர்மாஸ்தானத்தில் உங்களுக்கு கிரகம் இருப்பதால் உங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, நல்ல செய்திகள் வந்து சேரலாம். தொழில் மற்றும் வணிகத்தில் புதிய முதலீடுகள் செய்ய இது உகந்த காலம். உஷ்ண சம்பந்தமான உபாதைகளை நீங்கள் தவிர்த்து நீர் சத்து மிகுந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும். இயன்றவரை ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது, காலையில் நடற்பயிற்சியை மேற்கொள்வது உங்களுக்கு நலம் தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்வதால் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு யோகத்தை தந்து உங்களை உற்சாகப்படுத்தும். பணப்புழக்கம் சீராக இருக்குது. திட்டமிட்டு காரியங்களை நீங்கள் தடையின்றி நிறைவேற்றக்கூடியதாகும். கடந்த கால உழைப்பிற்கு உகந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் திட்டமிடுவீங்க. நண்பர்களுடைய வழியில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். சமுதாயத்தில் உயர்மட்ட அதிகாரிகளுடன் அரசியல் பிரமுகர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். ஏற்றுமதி இறக்குமதியில் லாபம் பெருகும். கழுத்து மற்றும் முதுகுவலி தொடர்பான உபாதைகள் ஏற்படலாம். லலித்ரா சமஸ்கிராமம் நீங்கள் பாராயணம் செய்வது, மகாலட்சுமிக்கு மல்லிகை மலர் சாற்றி வழிபடுவது, இனிப்பு உணவுகளை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது தரும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பாக்கியஸ்தானம் கிரகங்களின் சேர்க்கையால் ஆன்மீக காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் அரசியல் மேல்மட்டத்திடம் நன்மதிப்பும் கிடைச்சிருக்கு. உயர்கல்வி, வெளிநாட்டு பயணம் தொடர்பான நீண்ட கால கனவுகள் உங்களுக்கு நனவாகலாம். சுப செய்திகள் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான யோகமானதாக இருக்குது. மகாவிஷ்ணுவிற்கு துளசி மாலை அணிவித்து வழிபடுவது, ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்வது நலம் தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் உங்களுக்கு சவால்கள் சாதனைகளாக மாறக்கூடிய வல்லமை தரும். 8ஆம் வீட்டில் சூரியன் மறைவதால் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம். எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் பேசும்பொழுது நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். சமூக செயல்பாடுகளில் அரசியல் பகைமையை சம்பாதிக்காமல் இருப்பது நல்லது. அதிகம் பேசாமல் இருப்பது நல்லது. தொழில் வணிகத்தில் மறைமுக போட்டிகள் வந்து நீங்கும். விடாமுயற்சியுடன் வெற்றி தேடித்தரக்கூடியதாக இருக்குது. பண விவகாரங்களில் யாரையுமே நம்பி நீங்கள் பெரிய தொகையை ஒப்படைக்க வேண்டாம். செரிமான கோளாறுகள் ஏற்படும் என்பதால் துரித உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. சிவபெருமானுக்கு வில்வ இலை அர்ச்சனை, சந்திர தரிசனம் செய்வது, இரவுகளில் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது ஆகியவை உங்களுக்கு நலம் தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் 7ஆம் வீட்டில் அமர்வதால் ஆளுமை திறன் மெழுகிரும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு செல்வாக்கு கூடும். தனிப்பட்ட சாதனைகள் மூலம் பாராட்டுக்கள் வந்து சேரலாம். கூட்டு தொழில் பங்குதாரர்களிடம் உற்சாகம் ஏற்பட்டு வணிகம் விருத்தியடையும். வாழ்க்கை துணையிடத்தில் வாக்குவாதம் ஏற்படலாம். அரசியல் பிரமுகர்களுடன் இணக்கமாக ஒரு சூழல் நிலவும். அரசு வழி காரியங்கள் தடையின்றி முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய நிர்வாக திறமை அதிகாரிகளால் மிச்சப்படும். அரசு ரீதியாக உங்களுக்கு நிதி நிலைமை சீராக இருப்பதுடன் சேமிப்பு உயரக்கூடியதாக இருக்கு. உஷ்ணம் மற்றும் கண் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் கோதுமை தானம் செய்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் வீட்டில் கிரகங்களின் பலம் அதிகரிப்பதால் எதிர்ப்புகளை வென்று நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு வாரம் இது. கடன் சுமைகள் குறையக்கூடியதாகவும் நீண்ட கால நிலுவையில் உங்களுடைய வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. பூர்வீக சொத்து விவகாரங்களில் சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகலாம். தொழில் ரீதியான சில கடினமான முடிவுகளை எடுக்க நேரிடலாம்.
இதனால் எதிர்காலத்தில் நல்ல பலன் உங்களுக்கு உண்டு. வியாபாரிகளுக்கு போட்டிகளை சமாளித்து லாபத்தை பெருக்குவாங்க. ஒவ்வாமை, தோல் தொடர்பான சிக்கல்கள் ஏற்படும். பெருமாள் கோவிலுக்கு நெய் தீபம் ஏற்றுவது, அன்றாட பணிகளை அட்டவணைப்படுத்தி செய்வது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் வீட்டில் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு கற்பனை திறனையும் படைப்பாற்றலையும் தூண்டும். புத்திர வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கூடும். சுப நிகழ்ச்சிகளின் வளர்ச்சிக்கான ஆலோசனைகளை நீங்கள் குடும்பத்தில் இடம்பெறக்கூடியதாக இருக்குது. கல்வி, கலைத்துறையில் இருப்பவர்கள் புதிய சாதனைகளை படைப்பாங்க. வெளி உறவுகளுடன் நல்ல ஒரு சூழல் நிலவிருக்கு. உறவினர்கள், நண்பர்களின் உதவியால் முக்கிய காரியங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்குது. அரசியலில், சமூக வட்டாரங்களில் கௌரவம் உயரலாம். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வணிகர்கள் தங்களுடைய முதலீடுகளில் இரட்டிப்பு லாபத்தை காண்பாங்க. நிதி நிலைமை பலமாக இருக்கு. தசைப்பிடிப்பு ஏற்படலாம் என்பதால் மென்மையான உடற்பயிற்சி செய்ய வேண்டும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் இட கிரக சேர்க்கையால் குடும்ப நலமும் சொத்து சேர்க்கையும் உண்டாகும். வீடு, வாகனங்களை நீங்கள் சீரமைப்பீங்க. தாயார் வழியில் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் ஆசைகளும் கிடைச்சிருக்கு. குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு அமைதி திருப்பக்கூடிய வகையில் அரசியல் தொடர்புகள் மூலம் புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். சமூக பணியில் உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வணிகத்தில் நிலையான உள்ள வளர்ச்சி காணக்கூடிய வகையில் இருக்குது. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் கிரகங்களின் பலம் கூடுவதால் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குறுகிய தூர பயணங்கள் மூலம் அனுகூலமான செய்திகள் வந்து சேரலாம். மனதில் தைரியம் பெருகும். இளைய சகோதரர்களுடனான உறவு உங்களுக்கு பலப்படலாம். சமுதாயத்தில் உங்களுடைய பேச்சுக்கு தனி மரியாதை கிடைச்சிருக்கு. அரசியல் மேடைகளில் புகழ், கௌரவம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. காது, மூக்கு, தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். நீங்கள் சிவனுக்கு மஞ்சள் மலர்களை சாற்றி வழிபடுவது, முதியவர்களுக்கு வஸ்திரதானம் செய்வது, தினசரி பூஜை செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் பலம் பெற்று திகழ்வதால் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலம். தனஸ்தானத்தில் கிரகங்களின் சேர்க்கை பொருளாதார நிலையை உயர்த்தும். குடும்பத்தில் சுப காரியங்கள் உங்களுக்கு கைகூடும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவினர்கள் ஒன்று சேருவாங்க. அரசியல் பிரமுகர்களுடன் பேசும் பொழுது வார்த்தைகள் நீங்கள் கவனத்தை மேற்பேற்கொடுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. போக்குவரத்து துறையிலும் உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் பலம் பெற்று இருப்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொருளாதார நிலை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடும். நீண்ட நாள் பிரிந்திருந்த உறவினர்கள் ஒன்று சேருவாங்க. அரசியல் பிரமுகர்களுடன் பேசும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு 4 கிரகங்களின் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு. புதிய ஆற்றல், உற்சாகம் உங்களை ஆட்கொள்ளும். நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் இந்த காலம் வெற்றிகரமாக முடியும். குடும்பத்தில் உங்களுடைய முடிவுகளுக்கு மதிப்பு, ஆதரவு கிடைச்சிருக்கு. சமூக மற்றும் அரசியல் வட்டாரங்களில் ஒரு முக்கிய தலைவராக நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீங்க. தொழில் வணிகத்தில் நல்ல வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்த்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம், பதவி உயர்வு கிடைச்சிருக்கு. மன உளைச்சலால் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் போதிய உறக்கம் அவசியம். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு விரயஸ்தான கிரகம் சஞ்சாரம் காரணமாக செலவுகள் கூடினாலும் சுப செலவுகளாகவே அமையும். ஆன்மீக பயணங்கள் மற்றும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவதால் மன அமைதி கிடைச்சிருக்கு. வெளிநாடு சம்பந்தமான வெற்றி செய்திகள் வந்து சேரலாம். குடும்ப உறவினர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அரசியல் பிரமுகங்களுடன் பழகும்போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் வணிகத்தில் முதலீடுகளை செய்யும் பொழுது ஆலோசனை செய்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.